வணக்கம். Today 34 day 34. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாருமே 99 வரைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. நாளைக்கும் அப்படியே பண்ணுங்க. டெய்லி தரவா வாங்க. இன்னைக்கு ஒரு காலம் யாராவது பார்த்து சொன்னா கூட நாளைக்கு பார்க்காத சொல்ல முயற்சி பண்ணுங்க. If it takes time, no need to worry. If you do mistake, you are licensed to do it. யாரா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்புல இருந்து பாடம் கத்துக்கிறவங்க பயங்கரமா வந்துருவாங்க. Learn the lesson from your mistakes. ரொம்ப முக்கியம். சரி, இன்னைக்கு ஒரு விஷயம் புதுசா கத்துக்கலாம். நியூ ஃபைலிங் சிஸ்டம். இது வரைக்கும் எத்தனை ஃபைல் வச்சிருக்கீங்க? நல்லா சொல்லுங்க பாப்போம். 210 files sir, 220 files sir, or 100 files sir. ஓகே, டோட்டலா 50 plus 99 அப்படி இருக்கும். 50 ஃபைல்ஸ் இருக்கா? இன்னைக்கு நம்ம ஒரு ஃபைலிங் சிஸ்டம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ரொம்ப 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 முக்கியமான அண்டு உபயோகமான ஃபைல் இதுதான். ஏன்னா நான் அதைத்தான் ரொம்ப நேசிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், என்னோட வெற்றியின் ரகசியமே இந்த ஃபைல் தான். அதனால புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கிரியேட் பண்ண போறோம். இந்த ஃபைலுக்கு ஃபர்ஸ்டே பேர் வச்சிடலாம். திறக்கிறதுக்கு முன்னாடி பேரு ஹவுஸ் ஃபைல். நம்ம ஹவுஸ் ஃபைல் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது ஹவுஸ் ஃபைல் இப்பதான் கேள்விப்படுறோம். இதான் பேரு, ஹவுஸ் ஃபைல்ஸ். நாம ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஃபோல்டர் நேம் ஹவுஸ் ஃபைல்ஸ். நாம எப்படி பாடி ஃபைல்ஸ் எடுத்தோமோ அது மாதிரி இது ஹவுஸ் ஃபைல்ஸ். சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்குன்னு இப்ப அப்படியே கவுண்ட் பண்ணி சொல்ல போறோம். ஒவ்வொருத்தர் வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு? சார், உமா from சென்னை 4 rooms இருக்கு சார். ஓகே, 3 rooms sir, 1 hall, 2 ரொம்ப ஏழையாட்டங்குது கார்த்திகேயன் சார். ரொம்ப ஏழை இருக்கு. சரி, இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா? ஓகே, கேக்கல, only asking about the room only. அதுதானே சார்? ஆமா, நல்லா பாத்துக்கோங்க. பாத்ரூம் டாய்லெட் இருந்தாலும் அதுவும் தனித்தனி ரூம் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை ரூம் இப்ப பாருங்க? இப்ப 5 rooms சார். ஓகே ஓகே, வேற? வெரி குட். நீ பணக்கார. அடுத்தது சார் 5 ரூம். 5. ஓகே சார் 7. 7. சார் 10. 10. ஆறுது நந்தனாவா? சார் பாத்ரூமோடங்க சார். சரி, நாங்க தான் பாத்ரூமோட சேர்த்து. ஓகே, சூப்பர். சார் 8 சார். 8. சார் 8 சார். 8. பாருங்க, சென்னையிலேயே 8 ரூம்ஸ் இருக்குது உங்க வீடு அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தலாம். சரி, அப்புறம் வேற? 5 ரூம் சார். 5 ரூம்ஸ். ஓகே, அபிஷேக்? சார் ஜெய தினேஷ் 5 ரூம் சார். ஜெய தினேஷ் 5. அபிஷேக் எத்தனை? யாழினி எத்தனை? ஓகே, பாபு? பாபு அண்ணனோட வீடு சார், அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
அண்ணனோட வீட்டுல அண்ணன் வீடு அண்ணன் வீடு இப்ப நம்ம வீடு. இது உங்கள் சொத்து. 10 சார் மொத்தம். 10 பிடிச்சிருங்க ஸ்ட்ராங்கா. அவ்வளவுதான். ஓகே, இப்ப பாருங்க வருது அதுல. Sir, Yalni 9 rooms. 9. ஓகே, குட். அவ்வளவுதான்பா. இப்போ 5 சொன்னவங்களா மினிமம் 6 கொண்டு போயிடலாம். எப்படி தெரியுமா? உங்க வீட்டுக்கு முன்னால என்ட்ரன்ஸ் ஒரு ரூமா வச்சிடலாம். பால்கனி இல்லனா வெளி ஏரியா, காம்பவுண்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்றது இல்லனா ஓப்பன் பிளேஸ்ல இருந்தே வீட்டுக்கு வந்தாலும் கூட சரி, அதை வெளியே ஒரு ரூமா வச்சிடலாம். அப்படி பார்த்தா 6 ஆயிடுச்சா? மினிமம் 6. எல்லாருமே அப்படி பண்ணிச்சுக்கோங்க. 6 கீழே யாராவது இருக்கா? அப்பா யாராவது சொல்லுங்க, நான் சொல்றேன். வேற ஐடியாஸ் ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிடலாம். ஈவன் கிச்சனும் சேர்த்தா கூட கிச்சன் ரூம் கன்சிடர் பண்ணுங்க. கம்பல்சரி கிச்சன் வரணும். ரைட்? கிச்சன், பூஜா ரூம், ஸ்டோர் ரூம், சார் பாத்ரூம். அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க சார். ஆமா, அப்படிதான் பார்த்தா உனக்கு 15 வந்துரும் நினைக்கிறேன். டைனிங் ரூம், பாத்ரூம், டாய்லெட் எப்படி இருக்கோ அத்தனை என்ன படுது, நமக்கு கவுண்டிங் தான். நல்லா பறிச்சுக்கோங்க. மினிமம் 6, மேக்ஸிமம் நான் சொன்னேன்ல நீ பெரிய ஆளுன்னு. அதாவது மினிமம் 6, மேக்ஸிமம் 10 வைங்க. 15ல அப்புறம் மினிமம் 6, மேக்ஸிமம் 10. அப்படியே ரூம்ஸ். இந்த கான்செப்ட் இது வரைக்கும் நான் சொன்னதுல எல்லாரும் புரிஞ்சிட்டீங்களா? இப்போ உங்க வீட்டை அப்படியே ரவுண்ட்ஸ் பண்றோம். அதுல 1, 2, 3 ரூமுக்கு பேர் வைக்கிறோம். ரூம் நம்பர் 1, அதாவது இப்போ அந்த 4, 5 எல்லாருமே ரூம் வீட்டுக்கு வெளியே இருக்கிறத ஒரு ரூம் வச்சுக்கலாம். காமன் இது 1. அதாவது சிட் அவுட், போர்ட்டிகோ, இல்ல பைக் விடுற இடம், கார் நிறுத்துற இடம், ஏதோ ஒண்ணுங்க, அது 1. 2 என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு போயிடலாம், ரூம் நம்பர் 2. 3 வந்து பக்கத்துல கிச்சன் இருந்ததுன்னா கிச்சனுக்கு போயிடலாம். 3. 4 வந்து பெட்ரூம். அடுத்தது அனதர் பெட்ரூமோ டைனிங் ரூமோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்ரூம், டாய்லெட் தனித்தனியா இருந்தா தனித்தனியா எடுத்துக்கலாம். ஒன்னா இருந்தா ஒரு ரூம் வச்சுக்கோங்க. புரிஞ்சிருச்சா? இப்படி ஆர்டரா இருக்கணும், அதான் முக்கியம். நீங்க எனக்கு தெரியாது உங்க வீடு எப்படி டிசைன். ஆனா என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ரூமு, செகண்ட் வந்து லாஸ்ட் ரூமு, மறுபடியும் தேர்ட் இங்க ரூம், அப்படி வரக்கூடாது. என்டர் ஆகுறோம். என்டர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு போறோமா, ஹால்ல இருந்து அப்படியே யூ டர்ன் போடுறோம், லெஃப்டோ ரைட்டோ ஏதோ ஒரு ரூம். அடுத்தது பக்கத்துல, அதுக்கு பக்கத்துல என்ன ரூம் இருக்கோ அதுக்கு பக்கத்துல என்ன எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹோம், யுவர் ஹவுஸ். யூ ஹாவ் டு ஆர்டர், அரேஞ்ச். समझे क्या? समझे? ஓகே சார், ஓகே சார். இப்போ எடுத்துட்டோம். இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியர் தானே? ரூம். இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் வெளியே இருக்கிறத எடுக்கலாம். ஏன்னா நிறைய ரூம் இருக்கவங்களுக்கு வெளியே இருக்கிறது தேவையில்லதான். ஆனா இந்த 4 ரூம் சொன்னவங்க, 5 ரூம் சொன்னவங்களுக்கு வெளியே ஒரு ரூம் எடுத்தே ஆகணும். அதனால நம்ம வெளியே எடுத்துட்டோம். அதாவது அது ஓப்பன் பிளேஸா இருக்கலாம், செப்பல் விடுற இடமா இருக்கலாம், இல்ல ஒரு சிட் அவுட்டா இருக்கலாம். இப்படி அதை மட்டும் ஒரு ரூமை கன்சிடர் பண்ணிட்டோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரூம்லயும் 5 முக்கியமான இடத்தை சூஸ் பண்றோம். இடம் இல்லது பொருள், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு யுட்டென்சில்ஸ், ஒரு பர்னிச்சர்ஸ், விண்டோ, டோர், சேர், ஃபேன், லைட், பிஸ்கர், சுவிட்ச், ஏதோ ஒண்ணுங்க. மொத்தத்துல ஒவ்வொன்றும் ஒரு 5. அப்படியே ஒரு ரூம்க்கு 5 மட்டும் தான் எடுப்போம். அந்த 5ம் ஆர்டரா தான் இருக்கும். மறுபடியும் சொல்ற பாத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் எடுக்க போறோம். இந்த ரூம்ல என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நோட்ல எழுதுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ரூமுக்கு போறோம். செகண்ட் ரூம்லயும் அந்த ஆர்டரா எடுக்கிறோம். அந்த ஆர்டர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுறோம். 5 மட்டும் தான் எடுக்கிறோம். 1 இங்க இருக்குன்னா இன்னும் அங்க இல்ல. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கோ அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அப்படி அந்த ஆர்டர்ல 2வது ரூம்.
தேர்ட் ரூம் அப்படியே தான். இப்படி ஒவ்வொரு ரூமுக்கும் 5 மட்டும் தான் எடுக்கணும். இந்த ரூம்ல எடுத்தது அந்த ரூமுக்கு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூம்ல சேர் எடுத்தோம்னா அந்த ரூம்லயும் சேர் போடக்கூடாது. இந்த ரூம்ல ஃபேன் எடுத்தா அந்த ரூம்ல ஃபேன் வரக்கூடாது. இங்க லைட் எடுத்திருந்தா அங்க லைட் வரக்கூடாது. இங்க சுவிட்ச் இருந்தா அங்க சுவிட்ச் வரக்கூடாது. அப்படிதான் எடுக்கணும். ரூமுக்கு 5, ஒவ்வொரு ரூம்லயும் 5 5 5 5. இப்ப ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போலாமா? ஹால், வெளிய ஓபன் பிளேஸ் வாங்க. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டெப்ஸ் இருந்தா ஸ்டெப்ஸ் நம்பர் 1 எடுக்கலாம். இல்ல கேட்டா இருந்தா கேட் நம்பர் 1 எடுக்கலாம். வெளி கேட்டா இருந்தா கேட் நம்பர் 1, ஸ்டெப்ஸ் நம்பர் 2, அப்புறம் செப்பலுக்குன்னு ரேக் வச்சிருந்தா அது ஒண்ணு எடுத்துக்கலாம். அடுத்து அங்க ஒரு மேட் ஏதாவது போட்டிருக்காங்க, நல்லா பெரிய மேட், அந்த மேட்டை ஒண்ணு எடுக்கலாம். புரிஞ்சிருச்சுங்களா? அப்புறம் காலிங் பெல் இருந்தா காலிங் பெல் எடுக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். வரிசையா கேட்டு, ஸ்டெப்பு, மேட்டு, ஷூ ரேக்கு, அல்லது வேற ஏதோ நாங்க என்ன இருக்கோ, உங்க வீட்டுல என்ன ஊஞ்சல் இருக்கலாம், இப்படி என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி ஆர்டரா 5 சொல்லுங்க போகலாம். யாராவது ஒருத்தர் ஆர்டரா சொல்லுங்க. வெளியில பைக், 2 சைக்கிள், இபி ஜங்ஷன் பாக்ஸ், செங்கல். அங்க வந்துருச்சுங்களா? வந்துட்டீங்களா சார்? ஒரு பைக், 2 சைக்கிள், ஒரு நிமிஷம். 2 சைக்கிள்ல நமக்கு 2 சைக்கிள் 3 சைக்கிள் சைக்கிள் வந்து இப்போ இந்த இடத்துல சைக்கிள் இருக்கும். நாளைக்கு சைக்கிள் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எம்டியா இருக்கும். அதனால மூவபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இல்ல, அதுக்குன்னு இப்ப மேட்டை கூட எடுக்க சொன்னேன், அது அங்க பெர்மனண்டாவே இருக்கும். பட் சைக்கிள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அது மைண்ட்ல கொண்டு வந்துருவோம், அது அங்கேயே தான் வச்சிருப்போம் நாம. அது அங்க இல்லைன்னா கூட ஓகே தான். பட் முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்க்காக எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு 5 எடுங்களே பார்ப்போம். அதான் சார், இந்த அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அது மூவபிள் கிடையாது, அங்கே தான் இருக்கும். சோ பைக், சைக்கிள், இபி கனெக்ஷன் பாக்ஸ், செங்கல். ஓகே ஓகே. ஆர்டரா எடுத்துட்டீங்களா? 5 சார். ஆமா, எழுதிக்கோங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் யாராவது சொல்லுப்பா. கவின் சொல்லு பாப்போம். சார் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். வேற? லட்சுமி சார் ஹால்ல சொல்றேன் சார். ஹாய், வெளியில இல்லையா நீ? இல்ல சார், நீங்க 4 5க்கு தானே சொன்னீங்க, நான் தான் அப்படி சொன்னேன். ஓ, நிறைய வீடு ரூம் இருக்கிறதுனால அப்படி வந்துட்டியா? ஆமா சார். 10 ரூம் இருந்தா கூட ஓகேமா. வெளிய ஒண்ணு எடுத்துட்டு அப்புறம் உள்ள வாயா. ஓகே சார், அப்ப யோசிச்சு சொல்றேன் சார். சார் நான் சொல்லட்டுமாங்க சார்? இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் 5 வந்து வீட்டுக்கு வெளியே எடுங்க, அப்பதாங்க மேட்ச் ஆகும் எல்லாத்துக்கும். அதனால தான் சொல்றேன். சொல்லுமா. நான் யாழினி. கார் ஷெட், ட்ரீ, கேட், ஸ்டெப், டோர். 5 வந்துருச்சா? எஸ் சார். வெரி குட். ரைட். அடுத்தது பாலஸ்ரீவன் சார். சார் ஹால்ல சொல்றது. நீ ஹாலுக்கே வந்துட்டியா? வெளிய இடம் இல்லையா? சார் வெளியில சைக்கிள், ட்ரீ, காம்பவுண்ட் வால், கேட், ஃப்ளோர் சார். ஃப்ளோர்னு எடுக்காத, வேற ஏதாவது பாரு. டைல்ஸ். ஃப்ளோர், டைல்ஸ் எல்லாம் அது எப்படி அது எல்லா இடத்துலயும் ஒன்னாவே இருக்குல்ல. ஓகே சார். சைக்கிள் சார். சைக்கிள் முதல்ல எடுத்துட்டியே. வேற என்ன பாரு உங்க வீட்ல, அங்க வெளிய போய் பாரு என்ன இருக்குன்னு. கார். ஓகே. சோ 5 ஆர்டரா எடுத்துக்க பாப்போம். ஆர்டரா வரணும். இப்ப கேட், காம்பவுண்ட் வால், கேட், கார், அப்படி எது ஆர்டரோ அந்த ஆர்டர்ல 5 எழுதிக்கோ. புரிஞ்சிருச்சக்கனா? எஸ் சார். ரைட். வேற? சார் நான் உமா சொல்றேன் சார். சொல்லுங்க உமா. கேட், ஸ்டெப்ஸ், ஃபுட்வேர், காலிங் பெல், டோர். ஓகே. உமாதேவி. சார் விநாயகர் ஸ்டாச்சு, கேட்டு, செப்பல்ஸ், ஷெல்ஃப், 2 ஒரு குஷன், ஷூ போடுறது சார். ஓகே. பிள்ளையார் சுழி போட்டு சேலடியில் தொடங்கு. வராண்டா, ஸ்டோர் ரூம், ஹால், பெட்ரூம். மேடம்? சார் பிள்ளையார் எல்லாம் வேலையை செய்யக்கூடாது சார்.
சூப்பர்ல. எடுத்த உடனே எனக்கு இதுதான் புதுசா அதிசயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிள்ளையார்ல ஸ்டார்ட் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே குட். கவின் பேசுறேன் சார். சரி கவின். சார் நான் ஃபர்ஸ்ட் வெராண்டா ஸ்டோர் ஹால் பெட்ரூம் சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அப்புறம் நான் திரும்பி எழுதிட்டேன்னு சொல்றேன் சார். அண்ணா நான் இப்ப ஃபர்ஸ்ட் நீ ஏன் இவ்வளவு பறக்குறன்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் 5 மட்டும் தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு கால் வெராண்டா கிச்சன் தான் போயிட்டு இருக்க? யூபிஎஸ் சார். வெராண்டா யூபிஎஸ். ஃபேன். செப்பல். செப்பல் ஸ்டாண்ட். லைட். ஓகே ஓகே. ஆனா அது யூபிஎஸ் இல்ல, இன்வெர்டர். கரெக்ட்டா? ஓகே அங்கிள். ஏன் ஒரு 5 எழுதிட்டு சொல்றதுக்காக நான் இவ்வளவு லேட் பண்றேன்? ஸ்டோர் ரூம், புக், டோர், broken swing, gun, utensils. நீ என்ன சொல்ல புரியல. நீ கொஞ்சம் கமாண்ட் ரிப்பீட் அகைன். சார் வெராண்டாக்குள்ள போனோனே அப்படியே ஸ்டோர் ரூம் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு சார். நெக்ஸ்ட் ஸ்டோர் ரூம் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம், ஒண்ணு மட்டும் நீ அதுதான் இப்ப சொன்ன. ஏன் பறக்குறேன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் 5ல தான் நான் இப்ப நிக்கிறேன். I am not going to 6. First 5. Got it? கண்ணா, ஓகே சார். ஓகே சார். அத தாண்டி நீ போக கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் 5 மட்டும் நிறுத்துங்க. don't confuse others. First 5. Right. Next please. சார் லக்ஷ்மி சொல்றேன் சார். லிஃப்ட், மணி பிளான்ட், டோர், காலிங் பெல், விநாயகர் படம். ஓகே. அவங்க ஸ்டாச்சு, நீ படம். அவங்க ஃபர்ஸ்ட், நீ 5. ரைட். பாத்து விநாயகருக்கு அப்பப்போ பால் குடிக்கணும். சார் தர்ஷன் சொல்றேன் சார். சொல்லுங்கண்ணா. சார் பைக் சார், செப்பல், ஸ்டெப்ஸ், டோர், காம்பவுண்ட் வால். இனி காம்பவுண்ட் வால்னா முன்னால இவனும் அதான் சொன்னான். காம்பவுண்ட் வால்னா என்டையர் வால். நீ அப்படி எடுக்காத, ஏதோ ஒரு சின்ன ஏரியா தான் நமக்கு தேவை. ஓகே சார். ஓகே கேட். ஒரு பில்லர் கூட வைக்கலாம். ஒரு பில்லர் எடுக்கலாம். ஒரு ஹேங்கிங் பாட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து முடிஞ்ச வரைக்கும் இம்மூவபிளா இருந்தா நல்லது. காம்பவுண்ட் வால்ங்கிறது ஃபுல் இது ஃப்ளோருக்கு வேண்டாம்னு சொன்னால அதுக்காக தான் இப்ப ஃபர்ஸ்ட் 5 நிக்கிறேன்னா இதான். நீங்க ஃபர்ஸ்ட் 5 எடுக்கிறதுல எவ்வளவு கேர்ஃபுல்லா எடுக்கிறீங்கன்னு பாக்குறதுக்காக தான் இவ்வளவு டிலே பண்றேன். சார் நந்தனா சொல்லிட்டாங்க சார். சொல்லுடாமா. சார் டோர், பிளான்ஸ், ஷூ ஸ்டாண்ட், விநாயகர் சிலை, ஸ்லிப்பர், டோர் சார். நீ ஃபர்ஸ்ட் டோர்னா அப்புறமும் டோர்ங்கற கன்ஃபியூஸ் பண்ணாத. ஃபர்ஸ்ட் ஓபனிங் டோர் சார். கேட்டா சார்? எஸ் சார், கேட் சார். ஓகே சரிப்பா. இப்போ 5 வந்துட்டா. எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் கிளியரா? மோஸ்ட் ஆஃப் யூ டாக் சேர்க்கலாமா? டாக் இருந்தா டாக் சேர்க்கலாம். பாத்து கடிச்சிர போகுது. அதாவது அந்த டாக் வந்து டாகோட கெனல்னா வைக்கலாம். ஆனா டாக வச்சீங்கன்னா அது அங்கேயே இருக்கும், அங்கேயே இருக்கும், இங்கேயும் எங்க வேணா ஓடி இருக்கும். நமக்கு தேவை அந்த ஆப்ஜெக்ட் வேணும். முடிஞ்ச வரைக்கும் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட். இப்ப டாக கட்டி போடுற இடத்த எடுக்கலாம். டாக் ஸ்பேஸ் அப்படின்னு போடலாம். ஆனா டாக் எடுக்க முடியாது. ஏன்னா அது சுத்திட்டே தெரியும். காரணத்தோட தான் நம்ம இவ்வளவு பொறுமையா வர. நீங்க எடுக்கிற 5 ஆப்ஜெக்ட் முடிஞ்ச வரைக்கும் இம்மூவபிள். அது அங்கேயே தான் இருக்கணும். அது பெர்மனன்ட். ஓகே, அது மாதிரி எடுங்க. 5 ஃபர்ஸ்ட் 5 முடிஞ்சிருச்சா? இப்போ அவங்க அதுக்கு அடுத்த ரூமுக்கு போறீங்க. மோஸ்ட் ஆஃப் யூ ஹாலுக்கு போவீங்க. இப்போ கவின் வந்து பக்கத்துலயே ஸ்டோர் ரூம் சொன்னா அந்த மாதிரி. அது அவங்களுக்கு என்ன ரூம் இருக்கோ அப்படி போட்டோம். அடுத்தடுத்த 5 ரூம், அந்த ரூம்ல 5 அதே ஆர்டர்ல இருக்கு.
இப்ப ஹால் அப்படின்னா கம்பல்சரி சோஃபா இருக்கும், டிவி இருக்கும், ஷோகேஸ் இருக்கும், புரிஞ்சுங்களா? அப்புறம் ஏதாவது டாய் இல்ல ஐடல்ஸ் அந்த மாதிரி அவங்க உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதுக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் 5 கமான் 6 to 10 எடுங்க பாப்போம். எடுத்துட்டு எழுதிட்டு ஒன்ஸ் மைக்க அன்மியூட் பண்ணீங்கன்னா கடன்னு சொல்லணும். ஷேர், கபோர்ட், ஷோகேஸ், டிவி, ஃபேமிலி போட்டோ. ஃபார் மீ ஹால் 6 to 10 சொன்னோமா எப்படிங்க சார்? ஆக்சுவலா ஆமா 6 to 10 தான் இப்ப எனக்கு சொல்லணும். ஓகே சார். ஹால் சார் 1 டிவி, 2 லேப்டாப், 3 செட் ஆப் பாக்ஸ், 4 கெட்டில். நீங்க சொல்லும் போதே 6 7 8 9 10 ன்னு சொல்லுங்க. ஓகே சார். சார் 6 டிவி, 7 லேப்டாப், 8 செட் ஆப் பாக்ஸ், 9 கெட்டில், 10 டேபிள். ஓகே சார் நான் சொல்றேங்க சார். நான் தான் 6 to 10 முன்னாடி இந்த பேசேஜ் சொல்றேங்க சார். 6 பாட், 7 பெயிண்டிங், 8 விநாயகர் சிலை, 9 சோஃபா, 10 கபோர்ட். 6 பெயிண்டிங் அப்படின்னா என்னமா சார்? சீனரி பெயிண்டிங் சார். ஓகே குட். Sir, chair, newspaper, bench, TV, switch. ஓகே நெக்ஸ்ட் சொல்றேன் சார். 7 TV, 8 sofa, 9 study table, 10 showcase. ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்கண்ணா. 6 sofa, 7 TV, 8 laptop, 9 set-top box, 10 computer. ஓகே இப்போ நல்லா பாத்துக்கோங்க, இதுவும் ஆர்டரா தான் இருக்கும். 1 2 3 அந்த ஆர்டர்ல தான் வரணும். இப்ப செகண்ட் ரூம் எடுத்துட்டோம் 10. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? எழுதி இருக்கணும். இல்ல செகண்ட் ரூம்லயே தான் நம்ம என்ன இருக்கோம். 6 TV, 7 table, 8 chair, 9 computer, 10 Baba photo. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த 10 எடுத்திருக்கோம்ல, இது வந்து பெர்மனன்ட், நம்ம லைஃப் ஃபுல்லா இது இருக்கும். அதனாலதான் யோசிச்சு நிறுத்தி நிதானமா செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த ஹவுஸ் ஃபைல்ல 1ல இருந்து 50 வரைக்குமோ 1ல இருந்து 30 வரைக்குமா, இப்ப 6 ரூம்ஸ் இருந்துன்னா 30 இருக்கும். 10 ரூம்ஸ் இருக்கிறவங்களுக்கு 50 இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரூம்ஸ். ஒரு ரூம்க்கு 5 எடுக்கிறோம், 5 தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கணும். எல்லாமே காரணம் இருக்கு. ஓகே செகண்ட் ரூம் எடுத்தாச்சு. தேர்ட் ரூமுக்கு போறோம். மோஸ்ட்லி கிச்சன் வரும். இல்ல வேற யாருக்காவது வேற ஏதாவது வருதா பாருங்க. சார் எனக்கு ரூம் வந்திருக்குங்க சார். ரூம் நம்பர் 1. எனக்கு ஹால் வந்திருக்குங்க சார். ஓகே பரவாயில்ல, அவங்க ரூம் என்ன வருதோ அதை எடுக்க. ஏன்னா ரூமும் ஆர்டரா இருக்கணும், ரூம்ல இருக்கிற திங்ஸும் ஆர்டரா தான் எடுக்கணும். ஒருத்தருக்கு ஹால் வரலாம், ஒருத்தருக்கு கிச்சன் வரலாம், ஒருத்தருக்கு பெட்ரூம் வரலாம், ஒருத்தங்களுக்கு டாய்லெட் கூட வரலாம். போயிட்டு வாங்க, அது அவங்களோட இது. ஆனா ஆர்டரா எடுக்க. புரிஞ்சிருச்சா? ஓகே அடுத்தது தேர்ட் ரூம்ல 5, அதாவது 11 to 15. சார் நான் சொல்றேன். இரு இப்பதானே ஆரம்பிச்சோம், அவங்களும் முடிக்கட்டும். வெயிட், நீ ரொம்ப ஜெட் வேகத்துல இருக்க. பாபு 10 ரூம். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, எல்லாம் நம்மளுக்குதான். அதெல்லாம் முக்கியங்களா? நீங்க அண்ணன் வீட்டுல இப்ப 10 எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். சார் சிசிடிவி கேமரா கூட வரும்ல? அதெல்லாம் ஓகே ஓகே. அடுத்து 11ல இருந்து ட்ரை பண்ணுவோம். சார் சொல்லலாமாங்க சார்? சொல்லு. 11 டேபிள், 12 லேப்டாப், 13 பெட், 14 விண்டோ, 15 பீரோ.
ஓகே. சார் இந்த கிச்சன் வருது 11 ஃப்ரிட்ஜ், 12 கிரைண்டர், 13 மிக்சர், 14 ஸ்டவ், 15 சிலிண்டர். ஓகே. சார் எனக்கு ஹால் வருதுங்க சார். ஹால் விநாயகர் டாட் பெயிண்டிங், ஃபேமிலி ட்ரீ, சோஃபா, கம்ப்யூட்டர், டிவி. ஓகே. சார் இந்த பெட்ரூம் வருது சார். டேபிள், பெட், மிரர், பீரோ. சூப்பர். Sir, dining hall, sir. Light, dining table, vessels, utensil, fruits. ஈவன் வாஷ் பேஷன் தான் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன இது பண்ணுதோ அப்படி இருக்கலாம். இல்ல டேபிள், சேர் அப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியா கூட இருக்கலாம். ஓகே, குட். நெக்ஸ்ட். எனக்கு டைனிங் ஹால், ஸோ டைனிங் டேபிள், வாஷ் பேஷன், இந்த சைடு காட் போட்டோஸ், அப்புறம் விண்டோ, கிளாக். குட். என்னோடது வந்து பெட்ரூம், 11 பெட், 12 கபோர்ட், 13 டியூப் லைட், 14 ஆயில் பெயிண்டிங், 15 டேபிள் ஃபேன். ஓகே. எங்க அதுக்கப்புறம் யாரும் சவுண்ட காணா? சார் பெட்ரூம் வருது சார். புக் ஷெல்ஃப், பெட்ரூம், பீரோ, டேபிள், சேர். ஓகே, எல்லாரும் சொல்லியாச்சா? இப்போ 4th ரூமுக்கு போங்க. 16 to 20. Sir, second bedroom, fridge, 16 fridge, 17 bureau, 18 iron box, 19 stool, 20 mosquito net, permanent. Okay, okay. Sir, நான் சொல்லட்டுமாங்க சார்? 16 wardrobe, 17 dressing table, 18 bed, 19 fan, 20 stool. சார் நான் சொல்லிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் பெட்ரூம், பெட், கபோர்ட், ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்கிரீன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப பெட்ரூமோட பாத்ரூம் அட்டாச் ஆயிருக்குன்னா அது செப்பரேட் ரூமா எடுத்துக்கணுமா? இல்ல இப்ப ரூம் கம்மியா இருந்தா அது ஒரு செப்பரேட் ரூமா எடுத்துக்கலாம். ரூம் சஃபிஷியன்டா இருந்தா விட்டுரு, நீ அதை தனி ரூமாவே எடுத்துக்க. ஓகே சார். அதுல கூட 5 எடுக்கலாம். அப்ப உனக்கு எக்ஸ்ட்ரா ரூம் அதிகம் போற வரைக்கும் நல்லதுதான். சார் எனக்கு வந்து கிச்சன் வருது. இது வந்து சார் அந்த இது வந்து சிங்க்னா சொல்லுவாங்க, அந்த சிங்க், கிச்சன் ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. ஓகே, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், கேஸ் ஸ்டவ். 20 வந்து கேஸ் ஸ்டவ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். Second sir, 16, 17 wall clock, 18 dressing table, 19 cupboard, 20 bed. சூப்பர். 20 வரைக்கும் வந்துட்டோமா? இப்ப ரூம் நம்பர் 5 போலாம். 5th room again 1 to 5, அதாவது 21 to 25. ஸ்டார்ட். சார் நான் சொல்றேன் சார். 21 fridge. சார் எனக்கு டைனிங் ஹால் வருதுங்க சார். 21 fridge, 22 table, 23 chair, 24 wash basin, 25 switch box. சார் நான் சொல்றேங்க சார்.
ம் சார் எனக்கும் டைனிங் டேபிள் வருதுங்க, டைனிங் ஹால் வருதுங்க சார். ம் ம் டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், சேர், விநாயகர் பெயிண்டிங், சார் ஸ்விட்ச் பாக்ஸ். ம் ஆக்சுவலா நீங்க 21 22னே சொல்லுங்க. 21 22 ஏன்னா இப்ப இருந்தே அது பிராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? சொல்லுங்கண்ணா. Sir, 21 dining table, 22 fruit table, 23 wall clock, 24 fridge, 25 snack stand. பாரு, ஸ்நாக்ஸுக்கு தனி ஸ்டாண்டு, ஃப்ரூட்ஸுக்கு தனி டேபிள், டைனிங் தனி கலக்கிறப்போ. சரி, நெக்ஸ்ட். For me, kitchen. 21 22 gas cylinder, 23 mixie, 24 grinder, 25 hot copper. என்னது? Hot sir, pot, copper pot. காப்பர் பாட். ஓகே, 25. சார் இப்ப வந்ததே வரக்கூடாதுல, விண்டோன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இந்த ஆமா, ரூம்ல வரக்கூடாது. சார் எனக்கு வந்து 5வது வந்து பெட்ரூம், கபோர்டு, பெட்டு, 22 பெட்டு, 23 ஃபேனு, 24 சுவிட்ச் போர்டு, 25 பீரோ. ஓகே, எங்க அதுக்கப்புறம் யாரு? Sir, bedroom 2, sir. Clock, curtain, drum, stool, bookshelf. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ரூம் நம்பர் 6க்கு போலாம். 26 to 30. சார் நான் சொல்றேங்க சார். 26 காட் போட்டோ, எனக்கு பூஜா ரூம் வந்திருக்குங்க சார். 26 காட் போட்டோ, 27 ஷெல்ஃப் டாப், 28 கபோர்ட் 1, 29 கபோர்ட் 2, 30 டோர். ஓகே, சார் நான் Next. சொல்லிட்டாங்க சார். சார் எனக்கும் பூஜா ரூம் தாங்க சார் வந்திருக்கு. 26 காட் போட்டோ, 27 ஷெல்ஃப், 28 திருநீர், 29 கையில கட்டுவாங்களாங்க சார் கயிறு, அதெல்லாம் இருக்கு. 30 அது திருநீரு கையில எல்லாம் எடுத்துட்டு இருக்க. நல்ல இன்னும் வேற ஏதாவது பெருசா ஜாமான்மா இல்ல கிடைக்குதாங்க? சார் இருக்குங்க சார். அது மாதிரி எடு சார். மினி கயிறு காட் அங்க போட்டோ. காணாம இல்ல, அந்த கயிறு எடுத்துட்டாங்கன்னா அங்க ஏரியால இருக்காது. திருநீரு அங்க இருந்து காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வச்சாதான் உண்டு. ஆனா நமக்கு ஒரு யுட்டென்சியலாவோ அல்லது ஒரு இதா இருந்தா நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி. 28 drawer 1, 29 drawer 2, 30 சரஸ்வதி பிக்சர். ஓகே, Sir, தர்ஷன் சார். சொல்லு. சார் எனக்கும் பூஜா ரூம் தான் சார். சார் 26 காட் போட்டோ, 27 பீரோ, 28 ஃபேன், 29 ரேடியோ, 30 டிராவர். பூஜை ரூம்ல கொண்டு வந்து பீரோ வச்சிருக்கீங்க. நிறைய பாதுகாப்பா இருக்கட்டும் காவலுக்கு சாமியை வச்சுட்டு. ஓகே சார் எனக்கு வந்து பாத்ரூம் வருது சார். மிரர், ட்ரெஸ் ஹேங்கர். அவன் பாத்ரூம் வருதா? நான் முதல்ல சொன்னேன் டாய்லெட் வந்தா போயிடுங்க. ஓகே, மிரர். எல்லாம் சிரிக்கிட்ட விட ஒன்னால எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல, ஒரு சிரிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா. ஓகே, மத்தவங்க சிரிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, கம் ஆன்.
mirror, dress hanger, tap, bucket, mug. Okay, good. Next. சார் இந்த பாத்ரூம் முன்னாடி ஒரு சின்ன பாசேஜ் சார், அதுவும் பாத்ரூம் சேர்த்து சொல்லிடுறேன். டிஷ் வாஷர், வாஷ் பேசின், மிரர், ஷவர், டேப். ஓகே. நெக்ஸ்ட். எல்லாருமே வந்துட்டோமா? இப்போ நான் முதல்ல சொன்னேன், நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல 26, 27, 28, 29, 13 சொல்லி பழகுங்க. தட்ஸ் பிராக்டிஸ் ஃபார் யூ. ஓகே. இப்போ ரூம் 6 இருக்கிறவங்களுக்கு 31 எடுத்துக்கலாம். 7, 8 இருக்கிறவங்களுக்கு 9, 10 வரைக்கும் 10 வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. 5, 5 அதாவது 10 ரூம் இருக்கிறவங்களா தான் 50 வந்துடும். பட் மினிமம் 30, மேக்ஸிமம் 50. 50 எக்ஸிட் ஆக வேண்டாம், 30 குறைய வேண்டாம். கமா சார் நான் சொல்றேங்க சார். இல்ல இது வந்து யாரும் சொல்ல வேண்டாம். 30க்கு மேல, ஏன்னா ரூம் கம்மியா இருக்கிறோம், அதனால அதுக்கு மேல நீங்க எழுதிக்கோங்க. எனக்கு ஒரு டவுட், அதாவது பெட் வந்து இப்போ வுட்ல ஒரு பெட் இருக்குன்னா அது வுட்டன் பெட்னு போட்டுக்கலாம். ஸ்டீல்ல இருந்தா ஸ்டீல் காட்டன் போட்டுக்கலாமா? போட்டுக்கோங்க. அந்த ரூமோட பெட் பாத்ரூம் அட்டாச்டுனா பாத்ரூமையும் ஒரு இதா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருடையும் 30ல இருந்து 50 வரைக்கும் ஃபைல்ஸ் ரெடி. ஓகே, எல்லாரும் கம்ப்ளீட்டடா? ரைட். இப்போ எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்போ 1ல இருந்து 30 வரைக்கும் போதும். அப்படியே விசுவலைஸ் பண்றீங்க. கண்ணை மூடிட்டு 1, 2, 3, 4ன்னு 30 வரைக்கும் அப்படியே அந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரும் அவசரப்படாதீங்க. வெயிட், யாரும் எழுந்திரிச்சு போய் பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் உட்கார்ந்த இடத்துல இருந்து 1 to 5 வரைக்கும் டவுட் இருந்தா நோட்டு திறந்து பாருங்க. இதான் விசுவலைசேஷன்.
சார் விஷுவலைஸ் பண்ணிட்டேன் சார். வெரி குட். பண்ணிட்டேங்க சார். வெரி குட். ரைட். எல்லாருமே பண்ணிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் முடிக்கும். ஓகே சார். ஓகே குட். இப்போ எல்லாருமே அவங்க நோட்டை மூடி வச்சுக்கோங்க. நான் ரேண்டமா கேட்கிறேன். நான் எந்த நம்பர் கேட்கிறேன், யார் பேரை கேட்கணும் அவங்க வித்தவுட் சீயிங் தி நோட் ட்ரை டு சே. சொன்னது கரெக்டானு நீங்க நோட்டை திறந்து செக் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறது ஃபைல் நம்பர் 3 ஆர்கே அர்ஜுன். பிளான்ட் சார். நெக்ஸ்ட் ஃபைல் நம்பர் 5 நந்தனா. சார் क्वेश्चन நோட் டைம் சொல்லுங்க சார், சரியா கேட்கலங்க சார். ஃபைல் நம்பர் 5 சார் டோர். ஓகே. ஃபைல் நம்பர் 8 பாலஸ்ரீவந்த். சார் பெஞ்ச். சார் பெஞ்ச். ஓகே. அதாவது நீ செகண்ட் ரூம்ல தேர்ட் ஃபைல்ல இருக்கணும். புரியுதா? எஸ் சார். அதான் சார். ஓகே. ஃபைல் நம்பர் 9 கவின் கேகே. டேபிள் சார். ஓகே. ஃபைல் நம்பர் 10 தர்ஷன். சார் பீரோ சார். ஓகே. 14 யாழினி. சார் கேக்குதா சார்? சார் விண்டோ. ஓகே. ஃபைல் நம்பர் 6 விஷாலாட்சி. டிவி. ஃபைல் நம்பர் 15 லக்ஷ்மி. Table fan, sir. File number 18 Lavanya. Sir fridge. Okay. File number 20 Uma Devi. Yoga mat, sir. Okay. File number 25 Nisha. Mixie, sir. Okay. Babu 27. 27 சிக்ஸ்த் ரூம்ல செகண்ட் ஃபைலுக்கு போகணும் நீங்க. இல்ல சார். பரவாயில்ல பரவாயில்ல. டேக் யுவர் ஓன் டைம். நீங்க 5-5 ஏன் பிரிச்சன்றதுக்கு இதுதான் காரணம். ரூம் 1 2 3 போடுவோம். ஃபர்ஸ்ட் ரூமை மெமரி பண்ணணும் 1 2 3 4ன்னு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்டரா ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணணும். அப்போ 1ல இருந்து 30யோ 40யோ 50யோ எடுத்திருப்பீங்க. இது தரவாயிரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய பிரைம், ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது பெர்மனன்ட் ஃபைல். இந்த ஃபைலை பத்திரமா வச்சுக்கோங்க. நாம நாளைக்கு இதுல ஃபைல்ல ஏதாவது போட்டு படிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். அப்ப ஈஸியா ஈவன் பென்சில் ஃபைல்னா கூட பென்சில் ஸ்வான்னு கொஞ்சம் டிலே ஆகி வரணும் அந்த பிக்சர். ஏன்னா நான் அந்த பிக்சரை ஸ்ட்ராங்கா மெமரைஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வீடு, நம்ம பொருட்கள், நம்ம எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துடலாம். எவ்வளவு ஃபாஸ்டா வரலாம் தெரியுமா அது? இதுதான் ஃபைல்ஸ். நான் எதுக்காக இந்த ஃபைலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சா நீங்க
வேற எந்த ட்ரைனிங் சென்டர்லயுமே சொல்லித்தராத ஒரு விஷயம் இது. மேக்சிமம் எல்லாம் லிங்க் மெத்தட், பெக் ரைம்ஸ், பெக் மெத்தட், அசோசியேஷன் இதுதான் சொல்லி தருவாங்க. ஆனா இந்த மெத்தட் மேக்சிமம் இருக்காது. அதனால இதை கரெக்டா பயன்படுத்திக்கணும். ஆனா இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அதனால இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கவே தேவையில்ல. உட்கார்ந்த இடத்துலயே 1ல இருந்து 40 50 30 அது உங்க ரூம் பொறுத்து இருக்கு. ரூமுக்கு 5 மட்டும் எடுங்க. டோன்ட் கன்ஃபியூஸ். ஒவ்வொன்றும் ஒரு பொருள் ஒரு கால் நீங்க இப்ப எடுத்ததுல ஏதாவது சரியில்லா இருந்தா கூட மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாத்திக்கோங்க. மாத்திட்டு அதுக்கப்புறம் அது பர்மனன்ட். ஃபர்ஸ்ட் டைம் டவுட் இருந்ததுன்னா 1ல இருந்து 30 வரைக்கும் அப்படியே நடந்து வந்து செக் பண்ணிடலாம். 1 2 3 4 5ன்னு வந்து தரவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது பெர்மனன்ட் தாங்க, வாழ்நாளே மாறாது. இப்ப புரிஞ்சிருச்சா? ஹவுஸ் ஃபைல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ். யாருக்காவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். சார் இப்போ ஒரு பொருளை நான் இங்க இந்த இடத்துல வைக்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெருக்குமாறு விளக்குமாறுன்னு சொல்லுவீங்களா? பெருக்குமாறு, ஓகே, விளக்கு. அத வந்து இந்த ரூம்ல இந்த இடத்துலதான் போட்டிருப்பேன் அப்படின்னு சம்டைம் தேடுவோம்ல சார். நாங்க எங்கேயாவது போட்டு ஏன்னா பெருக்குமாற காணோன்ட்டு தேட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இந்த ரூம்ல இந்த இடத்துல பர்டிகுலரா வச்சுட்டேன்னா அப்போ அதை ஞாபகத்துல வச்சுட்டோம்னா என்னைக்குமே மறக்காது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம், ஒவ்வொன்றும் அதன் இடம். கீ ஸ்டாண்டுனா அது பெர்மனண்டா அந்த ஸ்டாண்டு, கீ அந்த ஸ்டாண்ட்ல தான் மாட்டுவோம். there is a place for everything on its place. புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய விளக்குமாற கொண்டுட்டு போய் பூஜை ரூம்லயோ அல்லது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ வைக்க போறது, அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருப்போம். அந்த இடத்துலதான் அது இருக்கணும். வீட்டுல நாமள எப்படி இருக்கோம் அப்படிதான், நமக்குன்னு ஒரு இடம். கரெக்டா? என்னங்க உமாதேவி? சார் ரைட்டு தான் சார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார். பெட்ரூம்னு பார்த்தா ஒரே பெட்டு, அதே கபோர்டு, அதே வார்ட்ரோப் அப்படியே தான் இருக்குது. அதுல கிடைக்க மாட்டேங்குது. ஹால்ல நிறைய திங்ஸ் இருக்கு. அங்க ஒரு 10 அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்கலாமேன்னு பார்த்தேன். ஆஹா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதாவது இது 5 பொருள் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஏன் அங்க 10 எடுக்கக்கூடாதுன்னா அந்த குழப்பம் வந்துடும். ஏன்னா அந்த 5 சொல்றேன் பாத்தீங்களா, ரூமுக்கு 5 5 5ன்னு வரும்ல, அதனால அந்த 5ஓட நிறுத்திக்கிறது கரெக்ட். ஒரு வீட்டுல 2 ரூம் தான் இருக்குது, வேற வழியில அவங்க எடுத்தா ஆகணும். ஏன்னா எனக்கு மினிமம் 30 ஃபைல்ஸ் வரணும், அப்படி எடுக்கலாம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் 5 மட்டும் எடுங்க. இப்ப கிச்சன்ல எடுத்தா கிச்சன்ல 20 ஃபைல் எடுக்கலாமா? நம்ம ஜீரக டப்பா 1, கடுகு டப்பா 1 அப்படி எடுத்துட்டே வரலாம். அப்படி வேண்டாம், நமக்கு 5 மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஈஸி டு ரீகால். அதனால பெட்ரூம்ல தாராளமா, ஏன்னா நீங்க பெட்ரூம்ல அங்க எது கம்மியா இருக்கா, சுவிட்ச் எடுங்க. இப்போ நிறைய பேர் சுவிட்ச் சொல்லல, ஃபேன், சீலிங் ஃபேன் எடுக்கலாம், டேபிள் ஃபேன் எடுக்கலாம், ஏசி எடுக்கலாம், இன்வெர்டர் எடுக்கலாம், ஸ்டெபிலைசர் எடுக்கலாம், இப்படி எத்தனையோ மேட்டர் கொண்டு வரலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தா எடுக்கலாம். இப்படி உங்களுக்கு எது எது இருக்கோ அது மாதிரி போட்டு. ஓகே சார், ஓகே சார். ரைட். வேற வேற சரி, போதும். இப்ப நம்ம 30 ஃபைல்ஸ் தரவாயிட்டுமா? சரி, ஓகே. இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கதை ஏதாவது பார்த்து நாம என்ன பண்ணிக்கலாம். இந்த கதை சொல்லிட்டுனான்னு சொல்லுங்க. ஒரு பையன் ஒரு கடற்கரை ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பான்.
சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷன்ல போய் உட்காந்துட்டு இருக்கோம். சொன்ன அந்த கதை. அந்த வழியா ஒரு ஃபிஷர்மேன் வராரு. இல்ல சார். இல்லையா? ஓகே, கேட்டுக்கோ. அந்த ஃபிஷர்மேன் அந்த வழியா வரும்போது அந்த பையனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா, இவன் எக்கு தப்பா முடிவெடுத்து வந்து உட்காந்துட்டு இருக்கான். சரி, இவனை எப்படியாவது காப்பாத்திடலாமே அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தாரு. தம்பி என்னங்க அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்கண்ணா, நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கோ. நீ என்னைக்காவது கடலுக்குள்ள போயிருக்கியா? போன அனுபவம் இருக்கா? இல்லைங்களா, நான் இது வரைக்கும் உள்ளலாம் போனது. அப்படியா? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு. நாங்க எங்க குரூப் ஒரு 6 பேர் எங்க போட்ல மீன் பிடிக்க போறோம். நீ வாய, உனக்கு ஒரு என்டர்டெயினா இருக்கும். அவன் யோசிக்கவே இல்லை. சரிங்க அப்படின்னு ஏறி பண்ணிட்டான். ஒரு 6 பேர் சேர்ந்தது. அந்த போட்டு கடலுக்குள்ள போகுது. அவனுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. அது அப்படியே ஏறி இறங்கி அப்படி போக போக இவனுக்கு அப்படியே எங்கேயோ போயிட்டு வரான். ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கொஞ்ச நேரத்துல காத்து பலமா அடிக்குது, மழை சாரல் அடிக்குது, பயங்கரம் ஆரம்பிச்சு. ஏன்னா அது பாட்டு திரும்புது கண்ணாபண்ணான்னு. அப்படியே தலைகீழா விழுற மாதிரி போச்சு. இவனுக்கு உயிர் எங்கேயோ போயிடுச்சு. பக்குன்னு அப்படியே இழுத்து பிடிச்சிட்டான். அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மறுபடி நார்மலைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாரும் கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கரைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த ஃபிஷர்மேன்ட்ட ஒரு கேள்வி கேட்டான். நான் கேட்கறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டேன், சொல்லு. நான் உண்மையிலேயே வாழ பிடிக்காத போய் சேர்ந்துடலான்ற மனநிலையில வந்து உட்கார்ந்துட்டு அப்படி இருந்த எனக்கு அவ்வளவு பயம் வருது அந்த இடத்துல போக வரும்போது. ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லாத கேஷுவலா வரீங்களே, இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார். என்னன்னா, இங்க பாருப்பா, இந்த காத்து வேகமா அடிக்குது இல்ல, அதை தடுத்து நிறுத்துற பவர் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. இந்த மழை வேகமா அடிக்குது இல்ல, அதை தடுத்து நிறுத்துற பவர் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. சரி, அப்படியே அந்த காத்து அடிச்சு இந்த கப்பல் தலைகீழ கவுந்துருது. அந்த கப்பலை திருப்பி நிறுத்துற பவர் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. அப்போ நம்மளால முடியாதது எதுவோ அதை மாற்ற நாம முயற்சி பண்ணக்கூடாது. அப்போ காத்து பயங்கரமா அடிக்கும் போது எந்த டைரக்ஷன்ல திருப்புனா நம்ம கப்பல் சாயாதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். புரியுதா? அப்போ எந்த மாதிரி இத திருப்பி இப்படி டைரக்ஷனை மாத்தும் போது அது தலைகீழ முழுகாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஒரு கால் அதையும் மீறி அது கவுந்துருச்சு, முழுகிட்டோம், அது முழுகிருச்சு. அப்போ நாம மூச்சு அடைச்சிக்கிட்டு நீந்தி கரையை கடக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த மூச்சு பயிற்சி இங்க முக்கியம். மூச்சு அடக்கி ரொம்ப தூரம் ஸ்விம் பண்ணி வர்றதுக்கு நாம தயாராகும். அப்போ நம்ம மூச்சு அடக்கிறதுக்கு உண்டான பவர் நம்மகிட்ட இருக்கு, ஸ்விம் பண்றதுக்கு உண்டான பவர் நம்மகிட்ட இருக்கு, அந்த தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்க வேண்டியது நம்மகிட்ட இருக்கு. சோ இததான் நாம வளர்த்துக்கணும். அப்போ ஃபோக்கஸ் வாட் யூ டோன்ட் டூ, ஃபோக்கஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. இவ்வளவுதான். இதை என்னைக்கு நம்மளால எது முடியும் எது முடியாது, நம்மளால முடியாததை விட்டுறணும், முடிஞ்சதை பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேரு அப்படியே கப்பல் இருந்தாலும் நீந்தி கரையை கடக்க முடியாத போறாங்க. காரணம், அவங்க அந்த பயிற்சியை எடுத்துக்கல, அந்த சக்தியை வளர்த்துக்கல, அந்த திறமையை வளர்த்துக்கல. அதனால அவங்க மரணத்தை அடைந்துறாங்க. அப்போ அததான் நம்ம போக்கஸ் பண்ணணும், அதைதான் கத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ உனக்கு வர பிரச்சனைகள் இருக்கு, எந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை மாத்திர பவர் நம்ம கிட்ட இல்லை, ஆனா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான பவர் நம்ம கிட்ட இருக்கு. சோ ஃபேஸ் த ஃபியர், ஃபேஸ் யுவர் ப்ராப்ளம். இதுதான் தேவை. புரிஞ்சிச்சுங்களா? எஸ் சார், நோவா? எஸ் சார். அதனால
இதுல மாறுறது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்திருக்கிறது எதுவோ அதை எப்படி ஓவர் கம் பண்றது, how to face it, how to overcome it, how to handle it. We have to learn such things, but don't try to learn or focus what you do it. You are unable to do it. Don't focus it. அதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த கதையில் அவனுக்கு சொல்லி முடித்தார். That's all. Okay. What's the time? 9:03. 9:03 sir. Okay. End பண்ணிக்கலாம். Thank you. வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். Thank you, sir.